குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒலிம்பியா அகாடமி சார்பாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா நோபல் பிரைஸ் 2025 அடுத்த ஆண்டு நடைபெறும் குரூப் 1, குரூப் 2, 2A மற்றும் குரூப் 4 தேர்வு நிச்சயமாக இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். கடந்த ஆண்டுலேயும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்தது. அடுத்த ஆண்டு நடைபெறும் குரூப் 1, குரூப் 2லேயும் வந்து இது மாதிரி இந்த டாப்பிக்லேருந்து வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனி வரும் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நோபல் பரிசு 2025 இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவங்க 2025 ஹங்கேரி நாட்டை சேர்ந்த எழுத்தரல் லாஸ்லோ. அப்போது இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற யாருன்னா லாஸ்லோ. அதே மாதிரி இயற்பியலுக்கான நோபல் பரிசு நோபல் பரிசு பெற்றவங்க யாருன்னா 3 பேர் இருக்காங்க. இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்றவங்க 3 பேர். ஒன்று ஜான் கிளார்க்கு, இன்னொன்று ஜான் மார்டினு, இன்னொன்று மைக்கேல். இவங்க 3 பேருக்கு தான் இயற்பியலுக்கான நோபல் பரிசு தந்திருக்காங்க. எதற்காக கொடுத்தாங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ், அதாவது குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்ற கண்டுபிடிச்சதுக்காக தான் இவங்களுக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு கொடுத்தது. அவங்களுக்கு பரிசு கொடுத்தாங்களே, அந்த பரிசு என்னன்னா இந்திய மதிப்பில் வந்து 10 கோடி வந்து அவங்களுக்கு பரிசு தொகையை தந்திருக்காங்க. அதே மாதிரி கிரீன் கோல்டு மெடலும் வந்து கொடுத்துருக்காங்க, சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இயற்பியலுக்கான நோபல் பரிசு இந்தியாவில் வந்து 2 பேர் வாங்கியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா என்னென்னா மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. சர் சி வி ராமன் 1930 வாங்கியிருப்பாரு இயற்பியலுக்கான நோபல் பரிசு. இன்னொருத்தர் யாருன்னா 1983 சந்திரசேகரன்றவர் வந்து வாங்கியிருப்பாரு 1983. இதே மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.